ஹலோ மக்களே, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க. சிஏஎஸ்எஃப்லேருந்து ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 1161 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ட்ரேட்மேன் போஸ்டிங்கானது ஓகேவா, அந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து 5/3/2025 அன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அதோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன மாதிரி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் 5/3/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். 3/4/2025 வரைக்கும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 கேண்டிடேட்டுமே இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றனால பிடபிள்யூடி கேண்டிடேட் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கான சேலரி லெவல் பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 3 அதாவது 21,700லேருந்து 69,100ன்னு சொல்லி அந்த ஸ்கேல் பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அலவன்ஸோடு சேர்த்து ஒரு 27,000லேருந்து 30,000 வரைக்குமே உங்களுக்கு சேலரி வரும். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடந்துடும். ஒரே நாளில் டாக்குமெண்டேஷன் இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா, ட்ரேட் டெஸ்ட்டும் அன்றைக்கே இருக்கும். அதாவது என்னென்ன ட்ரேடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேட் டெஸ்ட் தான் பார்ப்பாங்க. அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வரும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு அதோட மார்க் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் எல்லாமே இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டாகவும் இருக்கலாம், சிபிடி பேஸ்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணல. மேக்ஸிமம் சிபிடி முறையில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. CASF.RECTT.CASF.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். 5/3/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 10% சீட்டு வந்து ப்ரிஃபரபிளி ஃபில்டு பை ஃபீமேல் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 10% சீட்டு உண்டு. மேரிட் அன்மேரிட் 2 கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2025லேருந்து சொல்லியிருக்காங்க. அதோட ஏஜ் லிமிட் என்னென்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸாகவும் இதில் பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 3/4/2025 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான். 10th முடிச்சா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. மொத்தமாக 1161 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 113 வேகன்சி, மற்றது எல்லாமே ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு 1048 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. குக்கு, காப்லர், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மாலி, வெல்டர், சார்ஜ் மெக்கு, அது மட்டும் இல்லாமல் எம்பி அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எதில் நாலேஜ் இருக்குது, எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th தான். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும் ஜென்ரல் கேண்டிடேட். இதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஃபீஸு. அதுவுமே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே ஃபீஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் வைப்பாங்க. மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் 6 minutes 30 seconds ஓடணும். ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 800 meters 4 minutes கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் கேட்பாங்க. இதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 5 சென்டிமீட்டர்னு சொல்லி 85 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட் 76 சென்டிமீட்டர் இருக்கணும். 76லேருந்து 81 சென்டிமீட்டருக்குள்ளே. இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இதில் வந்து ஹை ஸ்டாண்டர்ட்லாம் பார்ப்பாங்க. ஒரு கண்ணில் வந்து 6/6 இருக்கணும், இன்னொரு கண்ணில் வந்து 6/9 மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் வித்தவுட் கிளாஸில். ஓகேவா, கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. இதுக்கு வந்து செலெக்ஷன் வந்து ஜோன் வைஸாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 1161 வேகன்சியுமே ஜோன் வைஸாக பிரித்து தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதில் செலக்ட் ஆக முடியும். இப்போ சவுத் ஜோன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, லட்சத்தீப் இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே செலெக்ஷன் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸாக தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றனால கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 100 கொஸ்டின் கேட்பாங்க.
100 மார்க்குக்கு எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கு. மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 25, ஜிகேலேருந்து 25, இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக தான் இருக்கும். இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி ஜிடி பேட்டர்னில் தான் இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடி வந்து இப்போ தமிழ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஆன்லைனாக இருந்தாக்கா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அந்த லாங்குவேஜ் கூட மாற்றலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்காது. அதனால் எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் மார்க் வந்து எஸ்எஸ்சி மாதிரி இதில் கிடையாது. 2 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் அப்படின்றது அதிகம் தான். கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ண முடியும். இதுக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி பேட்டர்னில் தான் இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து 5/3/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்து இந்த பேப்பர் கட்டிங்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேயோட என்டிபிசி மற்றும் குரூப் டிக்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ரயில்வேக்கான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் டி மற்றும் என்டிபிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஒரு 37 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனராகவே மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.